ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சியில் நாளை அவர் கலந்து கொள்கிறார். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவலர் பணிக்கு தெரிவு செய்யப்பட்ட 3359 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்கினார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது.